நெல்லை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 90 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் நெல்லை மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட இருக்கிறார்கள்? எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது அங்கு மாவட்ட நிர்வாகம்? விரிவான தகவல்கள். நெல்லை மாவட்டத்திற்கு அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவி, அதுபோக நம்பியாறு, களக்காடு தலையணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த தடை மறு உத்தரவு வரை தொடரும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே போல தாமிரபரணி ஆறு, நம்பியாறு உள்ளிட்ட அந்த நீர்நிலைகளுக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கடல் சீற்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 90 பேர் கொண்ட குழுவினர் நெல்லை வந்திருக்கிறார்கள். அவர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான அந்த உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணன் தலைமையிலான அந்த குழுவினர் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அந்த தயார் நிலையில இருப்பதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வகையான உபகரணங்கள், அதாவது ரப்பர் போட்டு, ஜெனரேட்டர்கள், அதே போல இந்த மரம் புரிந்து விழுந்தால் அதை அறுக்கக்கூடிய அந்த கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் என அனைத்தையுமே தயார் நிலையில் வைத்து 2 குழுக்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதே போல பாதிப்பு ஏற்படும் கண்டறியப்பட்ட இடங்களிலும் அவங்க நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக அங்கிருந்து அவர்கள் அந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 குழுக்கினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில தொடர் கண்காணிப்பு பணியும் வருவாய்த்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.